பண்ணி ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆகி ஒரு நல்ல வாய்ப்பை ஒருத்தவங்க வாங்கிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஒருத்தன் பல வருஷமா ஒரு எஃபோர்ட் போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு மேபி குறைவான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவனுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்பு இழக்கப்படுதோங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. நீங்க சொல்லும்பொழுது நான் அத ஒரு கேள்வியா வைக்கிறேன். உங்களுக்கு அந்த பெர்சனல் வருத்தம் இருக்கா? அதான் எனக்கு அது பர்சனலா தாக்கம் இல்லை பர்சனலா, பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி கேர். இஃப் யூ கோயிங் டு கோ, நீங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் பார்த்து எடுக்க போறீங்க, அப் டு யூ. அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சிடும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது தெரியாது. ஸோ எகெயின் சினிமாங்கிறது ஒரு பெரிய ஓஷன். ஸோ அதுக்குள்ள எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இல்லைன்றது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்கோர்ஸ். இந்த 4ல இருந்து 5 வருஷம் சொல்லி கொடுத்த லெசன் என்னவா இருக்கு இப்போ? பேஷன்ஸ். பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி கீ. அண்ட் கீப் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸை எப்பவுமே லெட் கோ பண்ணாதீங்க. செல்ஃப் டவுட் எடுத்துட்டு வராதீங்க. நான் வேர்ஸ்டா, நான் வேஸ்டா, எனக்கு என்ன குறை எனக்கு இல்லை, எல்லாமே ஒரு டைமிங் தான். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். உன்னை ரெடி பண்ணிட்டே இரு. ஒரு ஆக்டரா நீ என்ன ரெடி பண்ணிட்டே இரு. ஸோ எப்போ வேணாலும் என்ன வாய்ப்புகளாலும் வரலாம். வர நேரத்தில் பெர்ஃபார்ம் இட். அண்ட் தென் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றதா. டோன்ட் கீப் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். டூ யுவர் ஒர்க்.